பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். எப்படி கொரோனா நேரத்தில் நாம் வந்து அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும், சிறப்பாக அதெல்லாம் எதிர்கொள்ளப்போ அதுக்காக இந்த காலகட்டத்தில் மக்களின் நலன் தான் இந்த மக்களின் நலனை சிறப்பாக போல திமுகவின் குடும்ப ஆட்சி, அந்த வாரிசு அரசியல், அதுபோல் திமுகவில் நடந்திருக்கிற மக்கள் வரிப்படமெல்லாம் அப்படியே வைங்க. எப்படி ஆறுகளெல்லாம் கடலை நோக்கி செல்கிற மாதிரி ஊழல் முறைகேடுகளில் ஈட்டிய பணமெல்லாம் குடும்பத்தை நோக்கி செல்வதாக வாங்க. அதுபோல் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டது. குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த உருவாக்கி வரை வீட்டில் கூட பாதுகாப்பாக ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் திமுக நிர்வாகிகளை இது போன்ற பாலியல் கொடுமைகளை செய்கிறார்கள் என்பதெல்லாம் இல்லை. மற்ற மாநிலத்தை ஒப்பிடும்பொழுது வந்து தமிழ்நாட்டை வந்து பாருங்கள், பாஜக ஆட்சி செய்கிற மாநிலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். மற்ற மாநிலத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை, அந்த மாநில மக்கள் பார்த்துப்பாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து இந்த ஆட்சியாளர்கள் 21 தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை 80% மேல் நிறைவேற்றவில்லை. விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அனைத்து தரப்பு தொழிலாளிகள் என்று சொல்லப்போனால் மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பது எல்லா கல்லூரி பாதித்திருக்கிறது, தொழிற்சேர்வு வரை பாதித்திருக்கிறது, அதுபோல் சொத்து வரி இருக்கிறது, அதுபோல் பத்திரப்பதிவு அதிகரித்திருக்கிறது, அதுபோல் எல்லா விலைவாசி உயர்வு இந்த மாதம் 2000 1000 இல்லை, மாதம் 10,000 கொடுத்தா கூட இந்த 4-5 நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற விலைவாசி உயர்வை இவர்களால் ஈடு செய்ய முடியாது. ஏழைகளுக்கு ஒரே நேரத்தில் 5000 ரூபா போட்டு மக்களை மறைக்க வைத்ததாக இருக்கிறது. மக்களுக்கு தெரியாது யாரோட பணம். ஆனால் உரிய பதிலை இந்த தேர்தலில் 2-3 நாளில் இல்லை. இப்போ சரி 3 நாள் அறிவிப்பாங்க. அதுக்கு இந்த ஜோதிப்பந்தது விரைவில் சுமூகமாக அதுக்கு திமுக ஆட்சியாளர்கள் தான் பேசுவாங்க.